அப்பப்ப நாட்டு நடப்ப தெரிஞ்சுக்கிட்டாதான்ப்பா மூளை வளர்த்துக்க முடியும். கௌரி, தண்ணி எடுத்துருவாப்பா குடிக்க. அந்த வரேங்க. கௌரி, கௌரி, கொண்டு வந்துட்டேன். வந்துட்டியா? ஏன் உறைஞ்சி போய் நிக்கிற? இல்ல ஒண்ணும் இல்ல. எதையோ பறி கொடுத்த மாதிரியா இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நல்லா தாங்க இருக்கேன். கௌரி, விஷயம் தெரியுமா? என்னதுங்க? ஐயோ, திருச்சியில் தீபாவளி சீட்டு பிடித்தம், வாலிபர் ஓட்டம், போலீஸ் வலைவீச்சு. என்னதுங்க? 100க்கும் மேற்பட்டோர் தீபாவளி சீட்டு பிடித்ததால் மக்கள் அவதி. ஐயோ, எனக்கு அப்பயே தெரியும். நல்ல ஆளா பார்த்து போடணும். நல்ல ஆளா பார்த்து இல்ல, போடவே கூடாது. சரி சரி. என்ன யார் சொன்னாலும் திருந்த மாட்டா. இங்க வா தங்கம், நீ தீபாவளி சீட்டு போட்டிருப்பியே, என்ன தீபாவளி முடிஞ்சு இத்தனை நாள் ஆச்சு, என்ன தங்க சீட்டு போட்டிருக்கே? என்ன அதெல்லாம் சீட்டு போட்டு நான் எல்லாம் ஜாமானும் வாங்கிட்டேங்க. நீங்கதான் கேட்கவே இல்லை அதை பத்தி, அதனால நானும் ஒன்னும் சொல்லிக்கல. நான் மட்டும் என் வேலையை பார்த்துட்டு இருந்துட்டேன். நம்ம பொண்டாட்டியா கொக்கா இந்த விஷயத்துல எல்லாம் இல்லாட்டி உன்னையெல்லாம் யாரும் ஏமாத்த முடியுமா? என்ன வாங்கிட்டு வந்திருக்க? கண்ணிலே காமிக்கலையே. புடவைங்க, அதை என்னோட கபோர்ட்ல வச்சுட்டேன். ஒரு வேஷ்டி சட்டை அதை உங்க கபோர்ட்ல வச்சிருக்கேன். நீங்க அப்புறமா பாருங்க. பாருங்க, மல்லிகை ஜாமான் இங்க இருக்கு பாருங்க. மிளகா எல்லாமே இருக்கு. குலோப் ஜாம் பாக்கெட் எல்லாம் உள்ள இருக்கா? எல்லாமே இருக்குங்க. என்ன எட்டி பார்க்க வேண்டியதா இருக்கு? ரொம்ப ஆழத்துல இருக்கே. இல்ல, நான் தான் வாங்கியிருக்கேன்ல. இத கூட பாத்திரம் நல்லா இருக்கா? ஏ அப்பா, கௌரி, நான் கூட உன்னை என்னமோன்னு நினைச்சையா. நல்லா வெயிட்டா இருக்கா பாருங்க, தூக்கி பாருங்க. நல்லா 100 பேத்துக்கு பிரியாணி போடலாம் இருக்கே. நல்லா இருக்கா தங்கம்? நான் கூட உன்னை என்னமோ நினைச்சிட்டியா. நல்லா இருக்கியா தங்கம்? பாருங்க, கரண்டி கூட இருக்குங்க. ஏ நல்லா வெயிட்டா இருக்கு. அதான் அப்பா அப்பா சும்மா போய்ப்பா, நம்பாதீங்க. போய் என்ன, நீங்க டியூஷன் தானே போன, என்ன இங்க வந்து என்ன போய் நீங்க அங்க போகணும். அப்பா கிட்ட பேசணும். அப்பா டியூஷன் போயிட்டு வாங்க. இது அந்த அக்கா கூப்பிட்டு சொன்னாங்கப்பா, அம்மா பட்டு சீட்டு போட்டு ஏமாந்துட்டாங்கப்பா. இந்த அம்மா ஏமாங்கிறதுக்காக பக்கத்துல இருக்கவங்க கூப்பிட்டு ஏமாத்தி விட்டாங்கப்பா. அந்த 100 பேர் சீட்டு போட்டிருந்தாங்க நியூஸ்ல படிச்சிருந்தேன். ஏமாத்தாங்கப்பா. இல்லங்க, அவன் ஏதோ பார்த்து வந்து யாரையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அக்கா கூப்பிட்டு சொன்னாங்கப்பா. விளையாடாதரா கிஷோரு, இந்த அம்மா ஏமாங்கிறது சேர்த்து ஏமாத்தி விட்டாங்கப்பா. இப்ப தண்டா பாரு, பெரிய பாத்திரம், மளிகை ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்து காமிச்சிருந்தா. மளிகை ஜாமான் மளிகை கடைக்கு போய் வாங்கிருப்பாங்கப்பா. பாத்திரம் பாத்தா கடைக்கு போய் வாங்கிருப்பாங்கப்பா. சொல்றான். என்னடா ஏன்